மச்சி, ஏய் ஆமாடா, ஆமாம் புதுசாக ஆப்பிள், ஆமாம் 17 ப்ரோ தான். ஆமாம் ஆமாம் ஆமாம், அது 2,29,000 வருது. ஆமாம். ஆ ஏய் பண்ணிட்டேன் மேக்ஸிமம் நாளைக்கு வந்துடும், அரைவ்ட் ஆகிடும். ஓகேயா? ஓகேடா, கண்டிப்பாக. ஓகே. ஏய் இங்க பாரு காரு. ஹோண்டால இப்போ வந்திருக்கு. எவ்வளோ வருது? 40.9. எம்ஜி மெஜஸ்டரா? ஹோண்டாயில் எவ்வளோ நாள் வாங்கிட்டு இருக்கு? எம்ஜி வாங்கி விடுவோம். மெஜஸ்டர் எவ்வளோ வருது பாரு? 40 lakhs. ஆமாம் 40 lakhs 99, 41 லட்சம் புக் பண்ணிவிடுவோமா? இப்போ என்கொயரி போட்டோம்னா உடனே வரும். எம்ஜி மெஜஸ்டர் தானே? சூப்பராக இருக்குல்ல? பழைய காரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் போட்டுருவோம். இந்த சோஃபா வேற மாற்றணும். என் ஃப்ரெண்டு வீட்டில் நான் பார்த்தேன், மலேசியாவில் இம்போர்ட் பண்ணது 6 lakhs தான்டா. அவ்வளோதானா? அது அப்போ என்னன்னு கேட்டு எங்கே ஆர்டர் பண்ணணும்? எதுவும் ஆர்டர் பண்ணிவிடு, எதுவும் டிலே பண்ணாத. டக்கு 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 டக்குன்னு ஆர்டர் பண்ணு. காலிங் பில் கேட்கும் சவுண்டு கேட்குது. யார் வந்திருப்பா? வேற யாரு? அமேசான், மீட்டா, ஃப்ளிப்கார்ட், இப்படிதான் என்ன இருப்பாங்க. ஆர்டர் பண்ணு. எனக்கு வீட்ல ஃபேனே இல்லைங்க, காத்து வரல, ஒரு ஃபேனை வாங்குங்க. போன் சரி பண்ணி கொடுங்கன்னு எவ்வளவு நாள் முருகன். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எங்க? மார்க்கெட் வரைக்கும் சார். அப்படியா? வாங்க டிராப் பண்றேன். இல்ல பரவாயில்ல சார், மார்க்கெட் வரைக்கும். ஏன் அந்த வழியா தான் போறேன். பரவாயில்ல சார், அப்படியே வாக்கப்லேயே போயிடும். ஏன் ஏதாவது சுகர் எதாவது? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார், வாக்கிங்ல போயே பழக்கமாயிடுச்சு. ஹெல்த்தி டிப்ஸ். தேங்க்யூ சார். மேடம் மேடம் வணக்கம் மேடம். சிந்தே வா. கார் புதுசுங்களா? ஆமா, போன வாரம் தான் மாத்தணும். ஆமா. Yes, Mr. Kishore. I'm very sorry to say, you know the global level crisis which is going on in everywhere. In our company also it has created. Sorry, we are terminating you with immediate effect. Actually, we have sent the termination letter to all the staff only by mail, since you are a senior staff and you have contributed well. So I'm telling you in person, sorry, we have to terminate you and we are terminating you with immediate effect. Sir, any exemption for my job, please? No, Mr. Kishore, at present we can't do anything, but I wish you all success. Thank you, sir. Thank you. All the best. Thank you, sir. என்ன தலைவரே, என்ன அப்படியே லேண்டெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க? செய்யணும் தான், அப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்த நிலம் அது. சரி, உங்க அப்பா கிட்ட பேசுறீங்க? பேசுறேன். நீ நல்ல விஷயமா பேச சொல்லிருந்தனே. அதுதான்ப்பா வீட்டுல பேசு, இப்ப பேசு. ஹலோ. ஆப்பா, நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. என்ன திடீர்னு ஃபோனு? காரண காரியம் இல்லாமல் நீ எதுவும் ஃபோனே பண்ண மாட்டியே? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விஷயம். எனக்கு ஒரு 2 months பிஃபோர் வேலை போயிடுச்சு. என்னது, வேலை இல்லையா? இல்லை, நான் அது மட்டும் இல்லை, வேலை கிடைச்சிரும்னு நினச்சேன். அப்புறம் என்ன செய்ய போகிற? இல்லை, இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். மேக்ஸிமம் 1 or 2 months கிடைச்சிடும். அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம்
கிரெடிட் கார்டு பேமெண்ட் அது இது இஎம்ஐ பிரச்சனை எல்லாம் இருக்கும். 15 லட்சம் ரூபா கடன் இருக்கு. எது 15 லேக்ஸ் பக்கம். 15 லட்சமா? நம்ம ஊரில் ஒரு லேண்ட் இருக்குல்ல, அதுதான் இப்போ விவசாயம்லாம் எதுவும் பண்ணல இல்லை, அதை பேசாமல் விற்றுருங்களேன். அந்த நிலம் எப்படி வந்ததுன்னு உனக்கு ஏதாவது தெரியுமாப்பா? உங்க தாத்தா எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்தாருன்னு தெரியுமா? நிலத்தை விற்கிறது தாயை விற்கிற மாதிரி பொசுக்குன்னு சொல்ற. இப்போ வாங்கினதெல்லாம் பற்றி பேசாதீங்க. நீங்களும் விவசாயம் பார்க்குறது இல்லை, சும்மா கிடக்கிற லேண்டு அது விற்று ஏன் இங்கே இப்போதைக்கு என் பிரச்சனைக்கு அது இது பண்ண என்ன? சரிப்பா, நான் அப்புறம் வந்து பேசுகிறேன். பட் எனக்கு எதுவாக இருந்தாலும் அந்த நிலம் எனக்கு வேணும். அந்த நிலத்தை விற்று எனக்கு காசு வேணும். நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்கள், நீங்கள் வேறு எதுவும் பேச வேணாம். அது அது வந்து ப்ளீஸ். கிஷோர் 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 என்னாச்சு? கத்துறார், வேலை நிலம் அது இது ஓவராக செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னு. வசந்தி, என்னங்க இங்க வாங்க. இதோ வரேங்க. என்னங்க என்ன பட்ஜெட்ல 500 ரூபா கூடுது? நான் தான் அந்த புடவை எடுத்தேன். புடவையா? ஆமா, எதுக்கு? பாப்பாக்கு பிறந்த நாள் வருதுல்ல, அதான் ஒரு புடவை எடுத்தேன். பாப்பாவுக்கு தானே பர்த்டே, நீ எதுக்கு புடவை எடுத்த? நான் தானே பெத்தேன், ஏன் ஒரு புடவை கூட எடுக்க கூடாதா? 500 ரூபாய்க்கு 5000 ரூபாய்க்கு பேசுறீங்க. யார் சார்? யார் சார்? கிஷோர் வீடுங்களா? கிஷோரா? இங்க கிஷோர்னு யாரும் இல்லையே. இல்லை, நம்பர் 10 தானே இது? நம்பர் 10 தான். ஸோ அதான் கிஷோருங்கிறது நீங்களா வேற யாராவது? ஓ கிஷோரா, இது பழைய நம்பர் 10, புது நம்பர் அங்க இருக்கு பாருங்க. அந்த புது வீடு இருக்கு பாத்தீங்களா, அந்த வீடு தான். சரி சார். நீங்க பெங்களூர்ல வரும். பேங்க்ல போறீங்களா? யாரு? ஏதோ பேங்க்ல இருந்து வந்தாங்களாம், நம்ம கிஷோர் சார் வீட்டுக்கு கேட்டு வந்தாங்க. நம்பர் மாதிரி வந்தாங்களா, அதான் சொல்லி விட்டேன். ஓ சரிங்களா, வீடு தேடி வந்து லோன் கொடுக்குறாங்க. எல்லாமே இஎம்ஐல தான் வாங்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, புதுசா ஒரு ஃபோன் மாடல் வந்தா உடனே அந்த போனை கொடுத்துட்டு புதுசா ஒரு ஃபோன் வாங்கிடுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, 6 மாசத்துக்கு ஒரு சோஃபா மாத்துறாங்க. நீங்க பாருங்களேன், 5 மாசத்துக்கு முன்னாடி தான் கார் வாங்கினாங்க, இப்போ ஏதோ புது கார் மாடல் வந்திருக்கான், அது வாங்கிட்டாங்க. அந்த அம்மா கிட்ட அவ்வளோ ட்ரெஸ் இருக்குதுங்க. அந்த அம்மா ஒரு தடவை போட்ட ட்ரெஸ் இந்த மாதிரி போட்டு நான் பார்த்ததே இல்லைங்க. நீங்களும் இருக்கீங்களே, 500 ரூபா போட வச்சுருக்க 5000 கேள்வி கேட்குறீங்க. ஆமா, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? தலைக்கு போட்டுக்க ரப்பர் பேண்டு, அதைத்தான் இந்த போனுக்கு போட்டுருக்கேன். இந்த போனை கொஞ்சம் மாத்தி விடுங்க. கட்டிடுறோங்க, நான் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார் ப்ளீஸ். சார் 4 மாதம் டைம் கொடுத்துருக்கேன் சார். 4 மாதத்துக்கு அப்புறமும் நீங்கள் வந்து எதுவும் மெசேஜும் பார்க்காம மெசேஜ் இன்ஃபார்மும் பண்ணாமல் செய்யல. இந்த 15 லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ விஷயங்கள் அடித்து கார்டு கிடச்சிருக்குன்னு அடித்து தெளிச்சிருக்கீங்களே சார். கட்டிடுறேன் சார். உங்கள் பாவம் எதுவுமே தேவையான விஷயங்கள் நீங்கள் வாங்கினா இருக்குல்ல. லிமிட்டேஷனை பார்க்கும்பொழுது பார்த்தா அக்சஸ் எல்லாம் பார்த்தா வெறும் ஆடம்பரமான விஷயங்களாக வாங்கிருக்கீங்க சார். அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அது உங்கள் பர்சனல் சார். அது ஆமாம், அது நான் கட்டிடுறேன். நான் ப்ளீஸ், நான் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, ஒரு 10 days டைம் கொடுங்க. வித்தின் 2 டேஸில் நீங்கள் கட்டணும் சார். சார் 2 daysல எப்படி சார் 5 மாதம் இஎம்ஐ என்னால் கட்ட முடியாது சார். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ். இல்லைங்க, நாங்கள் எனக்கு கொடுத்துருக்க ஒர்க்கு நான் பார்க்கணும் இல்லைங்களா சார்? ஒன்று பண்ணுங்க, எனக்கு நான் ஒரு 15 daysல எவ்வளோ டோட்டல் அமௌண்ட்டோ நான் கட்டிடுறேன். உங்களால் 15 டேஸில் முடியுமா? முடியும், கண்டிப்பாக முடியும். 4 மாதத்தில் முடியாத விஷயம் இல்லை, நான் கண்டிப்பாக முடியும், கட்டிடுறேன். இல்லைன்னா நீங்கள் என்ன லீகல் ஆக்ஷன் வேணாலும் எடுங்க சார். என்னுடைய சேலரியெல்லாம் நம்பி தான் நான் இவ்வளோ இஎம்ஐல எல்லாம் வாங்கினேன். மேனேஜ்மெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள், 15 daysல அவர் டோட்டலாக அவர் வந்து ஃபுல்லாக அந்த 15 lakhஸும் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டும் கட்டிட்டு வரேன்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் உங்களுக்காக ஒரு விஷயத்த சொல்லி பண்ணுறேன், அதுக்கு மேலே உங்களுடைய சௌகரியம். ரொம்ப நன்றி, நான் கண்டிப்பாக பண்ணிடுறேன். ப்ளீஸ் ப்ளீஸ். தப்பாக நினச்சிக்கிறீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப தேங்க்ஸ். குன்றத்தூரில் கொஞ்சம் அவுட்ராச்சு இல்லை? ஆமாம் சார்,
குன்றத்தூரில் ஒரு 1.5 கிரவுண்டு இடம் வாங்கியிருக்கேன் சார். அதில் ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டு வீடு கட்டியிருக்கேன் சார். எந்த பேங்க் லோனு எடுத்தீங்க? இஎம்ஐ எவ்வளவு? சார் இஎம்ஐ லோன் எதுவும் கிடையாது சார். உங்களோட சேவிங்ஸ் தான் சார் வீடு கட்டியிருக்கேன். சேவிங்ஸா? ஒன்லி சேவிங்ஸா இல்லை ஏதாவது ஃபேமிலி லேண்ட் எல்லாம் ஏதாவது ஊரில்? அதெல்லாம் எதுவும் கிடையாது. மாதம் மாதம் வாங்குற சம்பளத்தில் கொஞ்சம் சேவிங்ஸ் எடுத்து வச்சு அதுலேருந்து மொத்தமாக வீடு கட்டியிருக்காங்க. கண்டிப்பாக வரோம். ரொம்ப மகிழ்ச்சி. கண்டிப்பாக வந்துடணும் சார். கண்டிப்பாக. ஓகே சார். ரொம்ப தேங்க்ஸ். ஓகேம்மா. கண்டிப்பாக குடும்பத்தோடு வந்துடுங்க. கண்டிப்பாக. என்னப்பா இதான் அந்த டிராஃப்டா? ஆமாம் டிராஃப்ட் தான். என்ன பண்ணுறது? பிள்ளைய பார்க்குறதா சொத்தை பார்க்குறதா எனக்கு ஒன்றும் புரியலப்போ. எனக்கு எது தேவையோ அடிப்படை வாழ்க்கைக்கு எது அவசியமோ அதோட மட்டும் வாழ்ந்தேன். இன்னையும் வரைக்கும் ஒருத்தர்கிட்டையும் போய் ஒரு பைசா நான் கடன் வாங்கினது இல்லை. ஆனால் இவனுக்கு என்ன ஆச்சு, என்ன பண்ணுறான், என்னதான் செலவு பண்ணுறான்? அட கருவம், ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா வர்ற பொண்டாட்டியாவது நல்லபடியாக பார்த்து பொறுப்பாக இருப்பான்னு நினச்சா அவ இவனுக்கு மேலே 2 மடங்கு செலவு பண்ணுறா போடுறோம். கேட்டால் நாங்கள் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறோம், 2.5 லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்குகிறோம், நாங்கள் இதை கூட செய்யக்கூடாதா அதை கூட செய்யக்கூடாதா, ஆனால் என்கிட்ட வந்து நிலத்தை கொடுத்து விற்று கொடுன்னு சொல்லி தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. செக் பண்ணிட்டீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம். என்ன தப்பா செக் பண்ணுறது? நீ செஞ்சால் எல்லாம் சரியாக தான் செஞ்சுருப்ப. என்ன இன்னைக்கு நேற்றுக்கா பழக்கம்? சரி, இது 2 நாளில் முடிஞ்சிருமா? 2 நாளில் முடிச்சிடலாம் தலைவரை. சரி, ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே. அப்பா கூப்பிட்றேன். ஹலோ, சொல்லுங்கப்பா. 2 நாளில் முடிஞ்சிடும். கண்டிப்பாக 2 டேஸில் கிடைச்சிடும்ல? கிஷோரு, அப்புறம் நான் ஒன்று சொல்கிறேன், கோச்சிக்காமல் கொஞ்சம் கேளுப்பா. ஒரு காலத்தில் கடன் வாங்கிறதுன்னா அவ்வளவு கேவலமான ஒரு விஷயமா நினச்சாங்கப்பா. இந்த பொண்ணாவது உனக்கு ஏதாவது புத்திமதி சொல்லி இதை செய்யாத அதை செய்யாத அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தா அதுவும் உன் கூட சேர்ந்துக்கிட்டு எல்லா தப்பும் பண்ணியிருக்க போது. புரிஞ்சுக்க முடியல நீங்கள் எப்படி தான் குடும்பம் நடத்துறீங்கன்னு. இருந்த எல்லா நிலத்தையும் வித்துட்டேன். இனி இருக்கிறது நம்ம குடும்ப சொத்தான அந்த ஒரு வீடு தான். இதையும் நீ என்னை விற்க சொல்லிடாது. அப்படி சொன்னீங்கன்னா என்ன பாருங்க. சரி, ஓகே. கிஷோர், நம்ம 2 பேரும் சம்பாதிக்கிறோம்னு நினைச்சு அளவுக்கு மீறி கடன் வாங்கிட்டோம். நம்ம வாங்கின பொருள்லாம் நம்ம கிட்ட இருக்கு, ஆனா அதை அடைக்கிறதுக்கு பணம் தான் இல்லை. இப்ப புரியுது சேவிங்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. சாரி கிஷோர்.